அத கேட்கும்போது ஆக்சுவலா எனக்கு எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இது எப்படிப்பட்ட கேள்வி? இது இப்படிலாம் நீங்க கேட்டுறலாமோ? அப்படின்னு. சரி எனக்கு எனக்கு அத சொல்லக்கூட அசிங்கமா இருக்குங்க. என்னாலயும் அது அந்த வார்த்தைய சொல்லி உங்ககிட்ட சொல்ல கேட்க முடியல. முடியல. அது சொல்றதுக்கு கூட எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் அவர் லெவலுக்கு நான் ஏன் வரணும் அப்படிங்கிற மாரி இருந்தது. எனக்கு அவர் கண்டிப்பா சாரி கேட்டாகணும் இந்த விஷயத்துக்கு. பிகாஸ் புதுசா என்ன தாண்டி இப்ப என்ன என்ன எனக்கு அந்த நேத்து பேசின பொண்ணெல்லாம் வந்து சொல்றா, எனக்கு இப்ப நான் சினிமாக்கு வரலாம். இத பார்த்து தானே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நான் இந்த கலர்ல இருக்கேன். நான் இந்த சவுத் சைட்ல இருக்கேன். அப்ப நானும் சினிமாக்கு வரலாமா? இந்த அக்காலாம் இருக்காங்களே! அப்போ நான் ஒரு பாதைய அமைக்கணுங்கிறப்போ, நான் அதுக்கு கிளியர் பண்ணணும்ல. இல்ல, இல்ல இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. வேண்டாம், வேண்டாம். என் ஃபேமிலி பார்த்தா என்ன நெனைப்பாங்க? இப்ப நான் இதே நான் கேட்கும்போது, அவங்க என்ன நெனைப்பாங்க? அப்ப படத்துல காட்டும்போது தெரியலையா? படத்துல பண்ணும்போது தெரியலையா? நெறைய பேர் வந்து திருப்பி ஸ்டூபிட்டா தான் கொஸ்டின் கேட்பாங்க. அது படங்க. அது படம். அது அதுல நான் என்ன வேணா பண்ணுவேன். அது என்னோட கேரக்டர். அதுல ஒரு ஜாஸ்மின்ங்கிற ஒரு பொண்ணு, அந்த ஜாஸ்மின்ல இருக்கக்கூடிய ரோல் அத பண்றா. முல்லை அப்படி பண்ண மாட்டா. ஆனா அந்த கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னா, அந்த பொண்ணு வந்து அத விட கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணு தான் உங்கள வந்து டேஷ், டேஷ், டேஷ் அப்படி சொல்லும்போது, அப்படி ஒண்ணும் அந்த படத்துல இல்ல.